ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அண்ட் இது என் ஃப்ரெண்டு ஷிபி. இவன் ஒரு பேராசைக்காலஜிக்கல் ஸ்டூடெண்ட். இவன் இன்றைக்கி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த vlogல நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு அவனே சொல்லுவான். ஹே காய்ஸ், நாங்கள் நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம், அதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம், ஏன் சில விஷயங்களை பார்த்து கூட இருக்கோம். ஆனால் இந்த கேஸ் இருக்குல்ல, இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. 1970s எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டா எப்படி? நாங்கள் ஒரு அனிமேட்டட் இமேஜஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதோட சேர்த்து கேளுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். 1970 சென்னை ஐசிஎஃப் ரோட்டில் இருந்து ஒரு இடிஞ்சு போன ஸ்கூலில் ஒரு சைக்கோ கில்லர் பதுங்கி இருந்திருக்கான். அந்த ரோட்டில் நைட்டில் போகிற எல்லாரையும் அவன் கொடூரமாக அடித்து கொலை பண்ணியிருக்கான். போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட ஒரு யூஸும் இல்லை. அங்கே போன போலீஸை அவன் கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸும் பெருசாக அந்த கேஸில் இன்வால்மெண்ட் காட்டல. மக்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனை அடித்து கொண்டுட்டாங்க. என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவன் சைக்கோ இருக்கான்ல, அவன் எல்லாரையும் கொலை பண்ணுறதுக்கு ஒரு ஹேமரை தான் யூஸ் பண்ணியிருக்கான். அது ஒன்றும் சாதாரண ஹேமர் இல்லை, இட்ஸ் ஃபுல்லி மேட் ஆஃப் கோல்ட், அதாவது வெறும் தங்கம். அவனை கொலை பண்ணதுக்கப்புறம் மக்கள் நிறையா பேர் அந்த ஹேமர் எடுக்கலான்னு போயிருக்காங்க. உள்ளே போனவங்க யாருமே திரும்பி வரலாம். அப்புறம் அந்த மக்கள் எல்லாம் ஊரை காலி பண்ணிவிட்டு அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை மாற்றிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. இதில் ஹைலைட்டே அந்த கோல்டு ஹேமர் தான். அந்த கோல்டு ஹேமர் இன்னும் அங்கே தான் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல் உள்ள போனாலே அந்த சைக்கோவோட அழுகிற சத்தமும் அவனை அடித்து சாக்கடிக்கும் போது அவன் கத்துன சத்தமும் கேட்குதுன்னு நிறைய தியரிஸ் அண்ட் மித் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் உண்மையிலே அதெல்லாம் இருக்கா இல்லையான்றதை பார்க்குறதுக்கும் அந்த கோல்டு ஹேமர் இன்னும் இங்கே தான் இருக்கா இல்லையான்றதை பார்க்குறதுக்கும் தான் நம்ம போக போகிறோம். கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான், ஆனால் அந்த ஹேமரோட வேல்யூ இன்னைக்கு வேற மாதிரி. அண்ட் இப்போ டைம் 8 ஆகுது. நாங்கள் போகிறது மிட் நைட்டுக்கு மேலே தான். ஏன்னா இப்போது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்றதுனால போலீஸ் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ போனால் எங்களை தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஸோ மிட் நைட் மேலே தான் நம்ம போகிறோம். அண்ட் அன்டில் தென் பை டைத்திங் கைஸ். நாங்கள் தான் லொக்கேஷன் வந்துட்டோம், உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். ஆனால் காய்ஸ், உண்மையாகவே நாங்கள் நினச்சதை விட இந்த இடம் ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது. ரிஸ்க் எடுத்து தான் போகிறோம், என்ன போகுதுன்னு தெரில. நீங்கள் அந்த இடத்த பாருங்களேன். டேய் போகலாமா? போகலாம். தெரியுண்ணா? டேய் போடா அமைதியாக முன்னாடி. உள்ளவா உள்ளவா. போ வரேன். நல்லா இருக்குடா இந்த இடம். என்னடா சொல்கிறது? டேய் வவ்வால் சவுண்டா அது, அதுக்கே இவ்வளோ பயப்படுற? நேரத்தில் பக்கம் முன்னாடி போ. சிட்டிக்கு நடுவில் இப்படி ஒரு பிளேஸை இன்னும் எப்படி விட்டு வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சமா? டேய் எனக்கு அல்லு இல்லை, திரும்ப போயிடலாமா? டேய் ஏன்டா பயப்படுற? இதெல்லாம் எவனோ ஒருத்தன் சொன்ன கட்டுக்கதையாக கூட இருக்கலாம்ல. ஏண்டா அந்த பேய் மட்டும் கட்டுக்கதை, நீ தேடுற சுற்றி மட்டும் உண்மையா? அதை பார்க்க தானே வந்திருக்கோம். டேய் டேய் லைட்டு காட்டு. டேய் அதை பாடுறா. என்னடா என்னன்னு தெரில. 9th B கிளாஸு ஞாபகம் இல்லையா? 9th Bல சுபிக்ஷா. அடடே, பேயை தேட வந்த இடத்துல இன்னொரு பேயை பற்றி பேசுறியே, நியாயமா உனக்கு? டேய் நான் அவளை சின்சியராக லவ் பண்ணேன்டா, டபுள் சைடாக போயிருந்துச்சுடா. இதை பார்க்குறப்போ அவளை எனக்கு மெமரிஸாக இருக்குதுடா. மூணு சுற்றியே தேட வேலையை பாரு ப்ரோ, நீ வேற டென்ஷனை கிளப்பினுக்கிற. விட அதை விடு. இந்த ரூமில் எதுவும் இல்லை, பக்கத்து ரூம் போ. இந்த ரூமுக்கு போகலாம். இந்த ரூமுக்கு உள்ளவா உள்ளவா உள்ளவா. லைட் லைட் எப்படி காட்டு, இந்த பக்கம் காட்டு. நான் இருக்கேன் என்ன சுற்றி. காய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே போயிடலாம், வேறு எங்கன்னா இருக்கும். பார்த்தோடா அந்த கிளாஸ் போகலாமா? இதுவரையும் பார்த்ததில் ஒன்றும் கிடைக்கல. அந்த பக்கம் வேணால் போய் பார்க்கலாம். கடவுளை வேணும்னு போடா கிடைக்கும். கடவுளா? டேய் உனக்கு கொல்ல வர பேய் கூட உனக்கு ஏதாவது பாவம் பார்த்து ஹெல்ப் பண்ணுண்டா. ஆனால் நீ தினமும் வேண்டிக்கிற கடவுள் நீ கேட்குற நேரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாரு.
இது ஆட்டோ பின்னாடியே எழுதலாம் மச்சான். டே எப்பட்றா? போடாம இதே முன்னாடி. டேய் மச்சான் ஏதோ சவுண்டு கேட்குதுடா. அரே பாபா என்னடா? கைஸ் இப்போ தான் ஒருத்தன் பயப்பட மாட்டான் அது இதுன்னு சீன் போட்டான். இப்போ பார்த்தீங்களா எப்படி அள்ளு விடுது. எல்லாம் சீன் தான் போல். கவலைப்படாதீங்க, எடிட்டில் நம்ம சதீஷ் பயப்படுறது எல்லாமே வரும். டேய் மூடிட்டு அமைதியாக போடா. எடிட் பண்ண போகிறதே நான் தான். வா இந்த ரூமில் போய் பார்க்கலாம். இதுவா வெளிலேருந்து பாரு. எனக்கு தெரிஞ்சு மச்சான் கண்டிப்பாக உள்ளே போய் ஆகணுமாடா. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. டேய் லைட் இப்படி ஆடுறா. அங்கே போகலாமா வேணாமாடா? அமைதியா வா. ஹேய் டேய் மச்சான் பயமா இருக்குடா. டே பூச்சி அங்கே. டேய் மச்சான் போயிடலாம்டா. டேய் மச்சான் யாரோ ஓடின மாதிரி சவுண்ட்ரா. உனக்கு கேக்குதா? டீ அது இப்போ தான் நாய் அந்த மாதிரி தான் இருக்கும். அமைதியாடுறா நீ வேற. சீக்கிரம் தேடுறா கிளம்பலாம் இங்கேருந்து. இல்லைனா டேய் உனக்கு அந்த சவுண்ட் கேக்குதா? அவங்க சொன்ன அதே சவுண்ட்ரா. இருக்கா நெட்டி பாரு. உள்ள போய் பார்த்துட்டு வரியா? வேணாம் நீயும் கூட வா. சுபிக்ஷாக்கு தான் பாடுறா உள்ள. சுபிக்ஷாக்கெலாம் இன்னும் கல்யாணம் இருக்கும் மச்சான். வா இது உள்ள இருக்கான்னு பார்க்கலாம். வா போய் பாரா நீ தான். வா உள்ள வா. ஒன்றும் இல்லை. ஐயோ ஐயோ இன்னும் எவ்வளோ தூரம் தான் நடக்கிறது? டே ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடைக்கல. சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வரா மாதிரி இல்லை. ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம். அந்த சுற்றியும் இல்லை. ஒரு ஏதோ சவுண்டு கேட்கல. ஏய் ஏதோ சவுண்டு கேட்கல. அந்த சைடு தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன்டா. யாரோ ஓடி வர மாதிரியே கேட்குதுடா. டேய் 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 சா அவங்க சொன்ன அதே சுற்றி சவுண்டு தானடா அது. டேய் இந்த சவுண்ட்லாம் கேட்குதுன்னா அப்போ அந்த சுற்றி இருக்கிறது கண்டிப்பாக உண்மையாக தான்டா இருக்கும். டேய் உயிர் முக்கியம்டா. அதான் கேட்டுருச்சுலடா. பேய் உண்மைதான் மச்சான். போயிடலாம் மச்சான். இருந்த என்ன ஆகிடும்டா. நம்ம நினச்சாலும் வெளியே போக முடியாது. வெளியே போகிற வழி அந்த பக்கம் இருக்குது. நம்ம தெரியாமல் இங்கேயே உட்காந்து அந்த சுற்றி கிடச்சதுன்னா எடுத்துகிட்டு போனாமா. டேய் டேய் அதே சுற்றிடா. டேய் 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 வாடா வாடா எடுத்துட்டு ஆச்சு வேற. டேய் லைட் ஆன் பண்ணுறா. ஏன்டா ஆஃப் பண்ண? ஆன் பண்ணுறா. டேய் டக்குன்னு ஆன் பண்ணுறா. டேய் என்னடா சுற்றி காணோம் மச்சான்? அங்கடா. டேய் அங்கே இருக்குடா. நீ போடா சீக்கிரம் எடுத்துடா. டேய் போடாத. திரும்ப ஏன்டா லைட் ஆஃப் பண்ண? டேய் நான் ஆஃப் பண்ணடா. அது மச்சான் மச்சான் நான் தான் சொன்னேன்டா போயிடலான்னு. இங்க யாரும் இருக்காங்கடா. டேய் உன்னால போயிடலாம்டா. நம்ம கொண்டுட்டு இருக்கா மச்சான். டேய் ஷிபி இப்போ எங்கடா இருக்க? டேய் எங்கடா இருக்க ஷிபி? டேய்
வேறு லைட் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிறதுலாம் உண்மைதான் போல். சிபிஎம் மண்டையில் அடிச்சு சாப்பிடுச்சா அதை நான் பார்த்தேன். இது ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி இங்கே இருக்கிறதுலாம் பார்க்கறதுலாம் உண்மையாக நடப்பட போகிறேன்னு எங்கே எப்படி வெளியே போக போகிறேன்னு. எப்படி வெளில போக போகிறேன்னு சொல்ல, எதுவும் ஓட்டுறானுங்க.